நாம மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. தகப்பனே, இந்த மாலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமித்து கூடியிருக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை வேலி அடைத்து பாதுகாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருப்பீராக. உமது நல்ல வார்த்தைகளின் மூலமாய் இடைப்படுவீராக. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரோடும் முகமுகமாய் பேசும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்த்தி விண்ணப்பித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 120 நாட்கள் நம்மை தூக்கி சுமந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. கடந்த ஞாயிறு ஆராதனையில் ரட்சிப்பின் வல்லமையை குறித்து நான் பேசினேன். ஒரு மகிமையான சாட்சியோடு நான் வந்து நிற்கிறேன். சென்னையிலிருந்து நம்முடைய திருச்சபையினுடைய உறுப்பினர் சகோதரி சாந்தி அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. மதியம் ரொம்ப சந்தோஷமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. பிரதர், என் கணவர் ரட்சிக்கப்பட்டு தொடர்ந்து என்னோடு கூட ஒவ்வொரு முறையும் சென்னை அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு கூட வருவார். தேவ கிருபையினால் இப்பொழுது ஞானஸ்நானம் பெற்று நாங்கள் குடும்பமாய் சபைக்கு போகிறோம் என்று சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஞானஸ்நானம் பெற்று வந்த கையோடு வீட்டில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி உங்களுடைய செய்தியை கேட்டால், ரட்சிப்பின் வல்லமை, உன் குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபி, இத்தனை ஆண்டுகள் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறியேங்கிற வார்த்தை கத்தி மாதிரி வந்தது. நாங்கள் சந்தோஷப்பட்டோம், பரவசம் அடைந்தோம். ஆண்டவர் எவ்வளவு முகமுகமாய் பேசுகிறார்னு சொல்லி என்னை பார்த்து ஒரு காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த சபையில் பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தைகள், பரத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். நான் உபதேசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் சுவிசேஷ ஊழியம் செய்த நாட்களிலும் சரி, சபைன்னு நான் பொறுப்படுத்த நாட்களிலும் சரி, நீங்கள் பைபிளில் எங்கே பார்த்தாலும் கர்த்தர் தேவாலயத்தில் உபதேசித்தார், யூதேயா தேசமெங்கிலும் உபதேசித்தார், பரிசேயர் சதுசேயர் பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் உபதேசித்தார். இந்த உபதேசம் என்பது சபைக்கு ரொம்ப 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 அத்தியாவசியமானது. குணமாக்குகிற வல்லமை எங்கே வெளிப்படும்னா, எங்கே உபதேசம் இருக்கிறதோ அங்கே தான் இந்த குணமாக்குகிற வல்லமை வெளிப்படும். எங்கேயுமே நீங்கள் பைபிளில் பாருங்கள், யார் வந்த உடனே ஆண்டவர் உடனே விடுதலை எல்லாம் கொடுத்தது கிடையாது. ஆண்டவர் என்ன செய்தார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு தேவாலயத்தில் உபதேசித்து அவர்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அங்கே 3 விஷயம் இருக்கும். ஒன்று ப்ரீச்சிங், இன்னொன்று டீச்சிங், இன்னொன்று ஹீலிங். வாசிங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23, 24, 25 பாருங்க. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து. நல்ல கவனிக்கணும், உபதேசம் ரொம்ப முக்கியங்க.
எங்கேயாவது கவனத்தை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறத நல்ல கவனிங்க. உபதேசம்னா என்ன தெரியுமா? சிலுவையை பற்றிய உபதேசம், எல்லா ஞானத்தை பற்றிய உபதேசம், ஒரு குடும்பம் எப்படி நடத்தணுங்கிற உபதேசம், சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உபதேசம். அது மாத்திரம் அல்ல, வேதாகமத்தில் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். இப்படி ஏகப்பட்ட உபதேசம் இருக்குது. இந்த உபதேசம் எல்லாம் சபைக்கு ரொம்ப 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 முக்கியம். அதாவது ஒரு விசுவாசிக்கு ஆரோக்கியமான உபதேசம், ஆங்கிலத்தில் சவுண்ட் டாக்ட்ரின். நம்ம சபையில் ஏன் இவ்வளோ மெம்பர் குறைவாக இருக்காங்க தெரியுமா? 10,000 பேர் இருக்க வேண்டிய சபையில் ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அவர்களுக்கு இந்த உபதேசத்தை கேட்க மனதில்லாததினால், இந்த உபதேசத்தை கேட்க அவர்களுக்கு இருதயத்தில் இடம் இல்லை. எனக்கு தெரிந்து சில சபைகளில் ஒன்றுமே இல்லை. சில கடைகளில் போனோம்னா பரிதாபம், பிரசங்கமும் கிடையாது, வார்த்தையும் கிடையாது, ஏதோ ஓடிட்டுருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சபைகளை பார்த்தா நமக்கே வேதனையாக இருக்கும், அவ்வளவு வேதனையாக இருக்கும். ஒரு சாட்சி சொல்கிறேன், கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். நான் திசையன் விலைக்கு அருகாமையில் கலிலேயா கடற்கரை ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி 100 கிராமம் ஊழியம் வருஷந்தோறும் நடத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் 3 நாள் நற்செய்தி கொடுக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருந்தேன். 2022 நினைக்கிறேன் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ அந்த 3 நாட்கள் அந்த கலிலேயா நற்செய்தி கூட்டத்தில் செய்தி கொடுக்க, அப்போ கிறிஸ்டோபர் ஐயா உயிரோடு இருந்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கட்டின பில்டிங் தான் அது, பெரிய கிரவுண்டு. அந்த இடத்துல 3 நாள் பிரசங்கிக்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காலையில் உபவாச கூட்டம், திறப்பின் வாசல் ஜெபம். பாஸ்டர் நினச்சாரா எல்லா ஊழியர்களுக்கும் போல இந்த ஊழியருக்கும் ஒரு 10 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார். ஏன்னா நான் எங்கே தங்கியிருந்தேன்னா பெய்க்குளத்தில் தங்கியிருந்தேன். பெய்க்குளத்துலேருந்து காரில் வர்றேன், மைக்கேல் வீட்டில் தங்கியிருக்கிறேன், மைக்கேலையும் கூட்டிகிட்டு வர்றேன். வந்து உள்ள என்ட்ரானா அந்த மண்டபம் நிரம்பி வெளியில் வெயில் வரைக்கும் அவ்வளவு ஜனங்கள் நிற்கிறாங்க. நிற்க இடமே இல்லை, திரளான ஜனங்கள். அந்த பாஸ்டர் என்னை கட்டி பிடிச்சி அழுகிறார். ஏன் பாஸ்டர் அழுகிறீங்கன்னு கேட்டேன். இது மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கல, உங்களை யாருன்னே தெரியாது, எப்படி இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிறது. அந்த கூட்டத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தேன். நல்ல கை நிறைய மோதிரம் போட்டிருந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டியிருந்த ஒரு மனுஷன் வேகமாக மேடைக்கு ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி ஒரு காணிக்கை என் கையில் கொடுத்து என் நெஞ்சில் ஒரு முத்தம் கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் பைபிளில் இருக்கா? நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், பரம்பரை கிறிஸ்தவன், நான் ஒரு தென்னிந்திய திருச்சபையை சார்ந்தவன். ஐயா, நீங்கள் பேசுனது எல்லாம் அதிசயமாக இருந்தது. ஒவ்வொன்றையும் ரசித்து கேட்டுட்டு இருந்தேன். எங்கே உங்கள் புக் ஸ்டால் அப்படின்னு கேட்டார். இந்த அங்கே இருக்குன்னு. சாயந்தரம் வர்றேங்க ஐயா. சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு அவர் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம், எத்தனையோ கிலோமீட்டர் சொன்னார். நான் உங்கள் கூட்டத்துக்கு வருவேயான்னு வந்தார். ஸ்டாலில் ஒரு நாள் ஒரு புக்கு கேசட்டு கூட விற்கலை. இவர் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் என்ன ரேட்டுன்னு கேட்டு அள்ளி அவர் காரில் தூக்கி போட்டார். இது நடந்த உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு காரியம் சொல்கிறேன், எங்கே போனாலும் ஞானத்தை உபதேசம் பண்ணுங்க, சிலுவையை உபதேசம் பண்ணுங்க, வார்த்தையை உபதேசம் பண்ணுங்க, ஞான ஸ்நானத்தை உபதேசம் பண்ணுங்க, சத்தியத்தை உபதேசம் பண்ணுங்க. இந்த உபதேசம் தான் ஒரு மனுஷனா மாற்றும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் வசனங்களை தியானிப்போம். லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது, நல்லா கவனிச்சிங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கும்போது, தயவு செய்து என் வார்த்தையை கொஞ்சம் கனப்படுத்துங்க. இது நானா பேசல, கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்தில் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு நிமிஷமா, இப்ப இயேசுவை சுத்தி யார் யார் உட்கார்ந்து இருக்கிறா? இல்ல முதல்ல இருந்து வாங்க. யூதேயா நாட்டுல சகல கிராமம். என்னைக்கு இந்த சகாயராஜை சுத்தி இந்தியா தேசத்துல உள்ள கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து உட்கார போறாங்க. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க முன்னாடி வந்து உட்காரணும். எப்ப இந்த இந்திய தேசத்துல உள்ள கிராமத்துல இருக்கிறவன்லாம் வந்து உட்கார போறான். யூதேயா தேசத்தில் உள்ள கிராமங்கள்ல இருந்தவன் எல்லாம் என்ன பண்ணா? முதல்ல கிராமங்களிலிருந்து படபடையா அணியணியா திரண்டா. ரெண்டாவது எருசலேம் நகரத்திலிருந்து வந்தான். எல்லாரும் உங்க வலது கையை தூக்கி புதுக்கோட்டை நகரத்திலிருந்து எல்லாரும் இந்த சர்ச்சுக்கு வரணும். ஏமா நல்ல மனசோட சொல்லுங்க, அப்பதான் வருவாங்க. புதுக்கோட்டை நகரத்திலிருந்து எல்லாரும் என்ன செய்யணும்? பரிசேயர்கள். அப்புறம் யார் வரணுமா? இந்த கோர்ட்ல இருக்கிற அத்தனை ஜட்ஜு, வக்கீல், அம்புட்டு பேரும் நம்ம சர்ச்சில் வந்து உட்காரணும். என்னங்க ஒரு ஆமேன் அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமான ஒரு முறை கோர்ட்ல இருக்கிற அத்தனை லாயர் ஜட்ஜையும் இங்க வர சொல்லி உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை கூட்டம்னு வைப்போம். ஏன் தெரியுமா? நம்ம சபையில மூப்பராக இருந்த ஜோசப் இருதயராஜ் அருமையான மனுஷன். ஆனா அவர் இருந்த புதுக்கோட்டையில் இருந்த வரைக்கும் நம்ம சபையில தான் இருந்தார். ரிட்டையர்மெண்ட் ஆனார். கோர்ட்ல இருந்து சிராஸ்தாரா இருந்தார். பானுமதி அம்மாத ஜட்ஜு தான் மேடையில் இருந்தாங்க. அருணாங்கி ஜட்ஜ் இருந்தார். மொத்தம் மெட்ராஸ்ல இருந்து 4-5 ஜட்ஜு இருந்தாங்க. கீழே கிட்டத்தட்ட 150 லாயர்ஸ் இருந்தாங்க. அன்னைக்கு சிறப்பு செய்தியாளர் யார் தெரியுமா? நான் தான். அந்த நியாயாதிபதிகளோட நான் உட்கார்ந்துருந்தேன். ஜட்ஜுகள் பானுமதி அம்மா பக்கத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன். அன்னைக்கு இவர் சாட்சி கொடுத்துட்டு எங்க பாஸ்டர் போதிப்பார்னார். இதுதாங்க தில்லு, இதுதான் ஆவிக்குரிய தில்லுங்கிறது. சும்மா ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் இல்லை. அத்தனை நீதிபதிகளுக்கு முன்னாடி, வக்கீலுக்கு முன்னாடி என் பாஸ்டர்னு சொன்னார் பாருங்க. அதுக்கு தாங்க கனம் இருக்குது. சில பேர் என்னுடைய போதகர்னு சொல்ல வெக்கப்படுறீங்க. 10 பேருக்கு முன்னாடி இந்த ஆலயத்து பேரை சொல்ல வெக்கப்படுறீங்க. உங்களை குறித்து கர்த்தர் வெக்கப்படுவார். கண்டிப்பா சொல்றேன். என்னை குறித்து, வார்த்தையை குறித்து எவன் வெக்கப்படுறானோ அவனை குறித்து நான் என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் முன்னாடி வெக்கப்படுவேன். இது சத்தியம். உங்களுக்கு அந்த தில்லு வேணும், அந்த தைரியம் வேணும். அற்புதம் சும்மாலாம் நடக்காது, அதிசயம் சும்மாலாம் நடக்காது. ஏதோ ஜீபும் வாம் வேலையெல்லாம் கிடையாது இங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல கவனிங்க. இப்படிப்பட்டவர்கள் நடுவில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது பிணியாளியை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை, தயவு செய்து வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நான் ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ பாருங்க, இந்த மிரக்கிள் நடக்கிறதுக்கு என்ன பண்ணினார் இயேசு? லூக்கா 5:16 படிங்க. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். உங்க தலை மேல உங்க வலது கையை வச்சு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தனி ஜெபம் பண்றீங்க? தனி ஜெபமா? நானா? என்னேவா கேட்குறீங்க? சத்தியமா நான் பண்றது இல்லை பிரதர். உங்க மனசாட்சி உங்களோட பேசுதா? உங்க மனசாட்சி உங்களோட, நீங்க தனி ஜெபம் பண்ணலைன்னா உங்க உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் போயிருச்சுன்னு அர்த்தம். மன்னிச்சிருங்க இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. தனி ஜெபம் இல்லைன்னா உயிரற்றவள். ஏங்க, நீங்க வச்சிருக்கிற ஸ்கூட்டருக்கு செல்ஃப் ஸ்டார்டர் வேணும் இல்ல? நீங்க வச்சிருக்கிற பைக்குக்கு என்ன வேணும்? செல்ஃப் ஸ்டார்டர் வேணும். உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்டர் கிடையாதா? உங்க செல்ஃப் ஸ்டார்டர் எது? பர்சனல் ப்ரேயருங்க. இங்கே ஜெபம் இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆகும் வண்டி. வல்லமை எங்கேருந்து போகும்?
கிருபை எங்கே இருந்து போகும்? தேவ பிரசன்னம் எங்கே இருந்து போகும்? கர்த்தருடைய ஆளுகை எங்கே இருந்து போகும்? தனி ஜெபம் இல்லைனாவே லாய்க்கு இல்லாத ஆள்னு அர்த்தம். எனக்காக பக்கத்தில் சொல்லிடுங்க. நிறைய பேர் லேசாக சொல்கிறீங்க, நான் 5 நிமிஷம் ஜெபிப்பேன் பிரதர். யாருக்கு ஜெபிக்கிறீங்க? உங்கள் 5 நிமிஷம் ஜெபம் எதுக்கு? இந்த சபை மட்டும் தனி ஜெபத்தில் வளர்ந்துருந்தா இந்த சபை 1000 மடங்கு பெருகி இருக்கும். அல்லேலூயா. இயேசுவே தனித்து போய் ஜெபித்து பழகுனார்னா நீங்க ஏன் இன்னும் அந்த காரியத்தில் வளரல? இந்த பாருங்க, அடுப்படியை லாக் பண்ணிட்டு, புருஷனுக்கு குட் பை சொல்லிட்டு, பிள்ளைகளுக்கு டாட்டா பை சொல்லிட்டு, அறக்கதவை சாத்தி மணிக்கணக்க விழுந்து கிடக்கிறவ தான் கர்த்தர் தேடுகிற பாத்திரம். கர்த்தர் தேடுகிற பாத்திரம் அவங்க தான். எனக்கெல்லாம் காலையில் யாராவது ஃபோன் அடித்தா சொல்லுன்னு வந்துடும். அது எங்கேருந்து வரும்னு தெரியாது. காலையில் 10 மணி வரைக்கும் யார்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வரக்கூடாது. அதை நான் விரும்புகிறவன். அல்லையா, 10 மணிக்கு மேலே நீ என்ன வேணாலும் ஃபோன் பண்ணிக்க. காலையில் வர்ற ஃபோனை நான் அலட்சியம் பண்ணுவேன். அது எனக்கு பிடிக்காது. இந்த ப்ரெசன்ஸில் நான் இருப்பேன். அந்த ப்ரெசன்ஸை நான் விரும்புகிறவன். அல்லேலூயா. ஏன்னா நான் நடந்து போகும்போதே அதை நான் பார்க்குறேன். அதெல்லாம் பெருமையாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. முந்தா நாள் நடந்த சம்பவத்தெல்லாம் நான் சொன்னேன்னா நீங்கள் துடிச்சிருவீங்க. சம்மந்தமே இல்லாமல் 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குடும்பம் என்னுடைய அலுவலகத்தில் முழு குடும்பமாக ஒரு இந்து மக்களை போல காலில் விழுந்து கதறான். என் மணிக்கணக்கா கதறான். ஐயோ, என் தகப்பனை நான் இழந்துட்டேன், தகப்பனை இழந்துட்டேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, பிள்ளைங்க ஒரு பக்கம் சட்டையை பிடிச்சி இழுக்குது, இங்கிட்டு தாய் ஒரு பக்கம் சட்டையை பிடிச்சி, எல்லாம் ஒரே அழுகை என் சட்டையில். இந்த சபையை இழந்துட்டேனே, இந்த ஊழியத்தை இழந்துட்டேனே, இந்த கிருபையை இழந்துட்டேனே, என் தகப்பனை என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கண்ணே, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கண்ணே. இந்த அலறெல்லாம் நான் பார்க்கணுமா? எனக்கு அன்னைக்கு ராத்திரிலாம் நிம்மதியே இல்லை. நான் இதெல்லாம் பெருமைக்காக பேசுறது இல்லை. பிள்ளைகள் காலம் கடந்து உணர்கிறார்கள். நான் நினைக்கிறேன், இப்பயாவது உணர்ந்தியம்மா, இப்பயாவது இந்த சபை நான் செலுத்தின விலைக்கரையும் இன்னைக்கு உங்களோட பேசுதே. அவரோ வனாந்தரத்தில் தனித்து, அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தனி ஜபத்தை விட்டுறாதீங்க தங்கச்சி. தனி ஜபந்தான் உன் எதிர்காலத்தை நியமிக்கிறது. தனி ஜபந்தான் உனக்கு வரப்போகிற பொண்ணு அடையாளம் காட்டும். தனி ஜபந்தான் உனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை யாருன்னு காட்டும். பகிரங்கமாக நான் சாட்சி கொடுக்கவா? எவ்வளோ நேரம் சகராஜ் ஜெபிப்பேன்? 12 மணி நேரம் ஜெபிப்பேன் தனியாக. 6 மணி நேரம் ஜெபிப்பேன். 8 மணி நேரம் ஜெபேன். என் கூட ஜெபித்து ஜெபத்தை பார்த்தேன் தம்பி செல்வம், ஜெயா, ஆரோ சார், இவங்களெல்லாம் கேட்டு பாருங்க, சாட்சி கொடுப்பாங்க. அப்போ தான் விக்டர் பி லாரன்ஸ் சொன்னேன், என் கதவை எட்டி உதைக்கிறாங்க, கதவை நான் திறக்கலை, யார் யாது அப்படின்னு கடைசியாக சத்தம் போட்ட உடனே விக்டர் பி லாரன்ஸ் அப்படின்னு சத்தம் கொடுத்தார். அண்ணே அப்படின்ட்டு கதவை திறந்தேன், கட்டி பிடிச்சி அழுதேன். அப்போ அவர் சொன்னார், டே என்னடா தரைய பைபிளை கண்ணீரை பார்த்து பதறிட்டார். எவ்வளோ நேரம்டா ஜெபிக்கிற? காலையில் முட்டிக்கால் போட்டேன். அவர் சொன்னார், இந்த ஜெபந்தாண்டா காரைக்குடியில் நான் காலையில் 10 மணிக்கு செய்தி கொடுக்கணும்டா. புல்பிட்டில் ஏறினேன், ஆண்டோர் பேசினார், இந்த இடத்துல நீ செய்தி கொடுக்காத, என் பிள்ளை துடிச்சுக்கிட்டு இருக்கான், உடனே பஸ் ஏறி போனார். அங்கே செய்தி கொடுக்காம உன்னை பார்க்க வந்திருக்கேன்டா. அப்போதாங்க கொண்டு என் கையில் ஃபோட்டோ கொடுத்தார். யார் ஃபோட்டோ? லெவினா சிஸ்டருடைய ஃபோட்டோ. 2 ஃபோட்டோ கொடுத்தார். இதை வச்சு ஜோம் பண்ணுறான், முடிவு சொல்கிறான்னு போயிட்டார். ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், நீங்கள் எடுக்கிற முடிவு தான் என் முடிவு. டே நல்லா பாருடா பொண்ணு, நான் என்னத்தை பார்த்தேன், நீங்கள் பார்த்து முடிவெடுங்க. இன்னைக்கு நான் நல்லா இல்லை, நல்லாவா? ஏன் வைத்திருச்சலா? சூப்பராக இருக்கிறேன்னு சொல்லுங்கள்.
இந்த மே மாதம் 17 வந்துருச்சுனாக்க எனக்கு 30 வருஷம் முடியுது. 30 வருஷம். இந்த 30 வருஷம் முடியறதுக்குள்ள என் மகன் கல்யாணத்தை பார்த்துடணும்னு ஆசைப்பட்டேன். கர்த்தருடைய தனி ஜெபம் வேணுங்க. எனக்கு எப்படியே இப்போ விட்டா கத்தி கதறிடுவேன். ஏன்னா இன்னைக்கு சபையில் அது இல்லை. நீங்கள் பொய் சொல்லி என்கிட்ட மாட்டிக்காதீங்க. உங்கள் தலையில் வச்சாலே எனக்கு தெரிஞ்சு போயிடும். நிறைய பேர்கிட்ட தனி ஜெபம் இல்லை. மனைவியை திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கணும். தனி ஜெபத்தில் மட்டும் செல்ஃபிஷாக இருக்கணும். எவ்வளவு நேரம் கர்த்தர்ட்ட போராட முடியுமோ போராடணும். ஏன் தெரியுமா? தனி ஜெபந்தான் உங்கள் ஊழிய பாதையை, தரிசனத்தை நியமிக்கிற ஒரு இடம். என் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அல்லாமல் தாமாக ஒன்றுமே செய்ய மாட்டார். கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப 5:16 ஜெபிக்கிறார். 5:17 என்ன பண்றாருன்னா உபதேசம் பண்றாரு. அதே 5:17 என்ன பண்றாருன்னா குணமாக்குகிறார். கை தட்டலாமா? இப்ப குணமாக்குகிற வல்லமை வெளிப்படணும்னா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. குணமாக்குகிற வல்லமை வெளிப்படணும்னா 1 தனி ஜெபம், 2 உபதேசம், 3 குணமாக்குகிற வல்லமை வெளிப்படும். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பைபிள்ல 37 இடங்கள்ல உபதேசம் 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 உபதேசம்னு வருது. அதெல்லாம் நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனா உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் என்ன பண்ணுமா? பொழியும். இங்க பாருங்களேன், நீங்க எங்க போய் நின்னாலும் கடகட 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 கடகடன்னு ஆண்டவருடைய வார்த்தைய அப்படியே பொழியணும். அப்படி பொழியும் போது அந்த இடத்துல தேவ வல்லமை இறங்கும். சபை மக்கள் இப்படி இருக்கணும், உபதேசத்தை கொட்டணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எவனாவது ஞான ஸ்நானம்னா என்னன்னு கேட்டா கட்ட 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 மலை மாதிரி கொட்டணும். எவனாவது ஏசுனா யார் அவர்னு கேட்டா அப்படியே கொட்டணும், மலை மாதிரி அவனை குளிப்பாட்டி தான் நீங்க வீட்டுக்கு அனுப்பணும். ஐயோயோ துண்டை காணும் துணியை காணான்ட்டு அவன் ஓடணும். அப்படியே சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஜட்ஜு மீட்டிங்கில் அவ்வளோ 150 லாயர்ஸ் ஜட்ஜு. என்னுடைய செய்தி நேரத்தில் செய்தி கொடுத்து முடித்தோன்னா பானுமதி அம்மா கடைசி டாக்கு அவங்க தான் பேசுகிறாங்க. அவங்க என்ன தெரியுமா மைக்கில் சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இடம் கொடுத்துருந்தா சகாயராஜ் பிரதர் நம்ம எல்லாத்தையும் பெத்லேகம் கூட்டிகிட்டு போயிருப்பார் போலையே. கொட்டணும். கீழே இறங்கி நானும் என் மனைவி வரும்போது என் கூட படித்தவன் மகேந்திரன், அவன் லாயர், அவன் வக்கீல் கோட் போட்டுக்கிட்டு கீழே, டேய் சகாயராஜன்னா யாரான்னு திரும்பி பார்த்தா இவன் என்னடா பொழந்து கட்டுற, கிளாஸில் வாயை திறக்க மாட்டேன். அதான் கர்த்தர், உங்களோட கர்த்தர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உபதேசம் பொழியணும். அடையோ இவன் உங்களை கண்டாலே அலறணும். உங்களுக்குள்ள இருந்து வார்த்தைகள் அப்படியே வரணுங்க. அப்படி வந்துச்சுனாவே அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும், வல்லமை ஊத்த ஆரம்பிச்சிடும். கையை உயர்த்தி சந்தோஷமா ஆமேன் சத்தம் போட்டு ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 7:16. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. நல்ல கவனிச்சிங்களா? உங்க சொந்த பேச்சையே பேசக்கூடாது, கர்த்தரை பத்தியே பேசணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. சும்மா அங்கே போனேன் இங்கே போனேன் இதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. இயேசு 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 வாயை திறந்தாலே என் உபதேசம் என்னுடையது அல்ல, அது யாருடையது? சொல்லுங்கம்மா. வாயை திறந்தா யாரை பற்றி தான் பேசணும்? ஊர் கதை, போன கதை, வந்த கதை, ஆகாத கதை, வீண் கதை, இந்த கதையெல்லாம் விட்டுறணும்.
சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். எப்படி உட்கார்ந்து? நின்று உபதேசம் பண்ணாரா உட்கார்ந்தா? நான் இங்கே சேர் போட்டு உட்காந்து பேசலாம், நீங்கள் அப்புறம் படுத்துக்கிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால தான் நான் நின்றுக்கிட்டே பேசுகிறேன். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணார்? அவரிடத்தில் வந்தார்கள், அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணினார்? உபதேசம் பண்ணினார். இந்த உபதேசம் தாங்க குணமாக்குகிற வல்லமை. நான் கொஞ்ச நேரத்தில் அந்த வல்லமை வெளிப்படும். இதை விட நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், த டே ஆஃப் டெலிவரன்ஸ். அதே போல் காலை வாக்குத்தத்த ஆராதனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. யார் யார் வர்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை, பெரிய விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. எனக்காக பக்கத்தில் கையை பிடிங்க. உங்க வேலை வர்ற வரைக்கும் ஒருத்தனும் உங்களை தொடவே முடியாது. அது இன்னும் ஆணித்தரமாக உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்டைலே கிடையாதா? எனக்கு தேவன் வச்சிருக்கிற திட்டங்கள் நிறைவேற வரைக்கும் ஒரு பாயில என்ன டச் பண்ண முடியாது. அப்படி சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் பாணியில் சொல்லுங்கள். உங்கள் பாணியில் சொல்லுங்கள். ஒருத்தரும் தொட முடியாது. இந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடவே கூடாது. இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் என்ன தொட முடியாது. அப்படி பேசுங்களேன் வாயை திறந்து. எங்கேயா அவரை பிடிக்கலான்னு போனால் அவரை காண போயிட்டாரு, எங்கேயா அவரை தொடலான்னு போனால் அவரை, அதுதாங்க அவருடைய நிழல் மட்டும் நம்ம மேலே இருந்துச்சுன்னு வைங்க, ஒருத்தனும் தொட முடியாது. பக்கத்தில் கை, இது மாதிரி நான் நிறைய சாட்சி சொல்வேன். அவருடைய நிழல் நம்ம மேலே இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, அவருடைய நிழல், அவருடைய மகிமை நம்ம மேலே இருக்கணும். அதே யோவான் 8:37 பாருங்க. யோவான் 8:37 பாருங்க. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். சபையில யார் ஆராதனைக்கு ஒழுங்கா வராத ஆட்கள்லாம் யாரு? உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள். இன்னும் எத்தனை பேருக்கு நான் இயேசுவின் பர்வதம் திருச்சபை விசுவாசின்னு சொல்ல தைரியம் இல்லையோ, அவர்கள் கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திராதவர்கள். அது சொல்றது கரெக்டாங்க? ஒரு வாயில கூட ஆமேன் வரல. தமிழ் புரியலையா? என் தமிழ் திரும்ப சொல்றேன். நான் இயேசுவின் பர்வதம் திருச்சபை விசுவாசி அப்படின்னு பகிரங்கமா வெளியில சொல்ல தைரியம் இல்லாத ஆட்கள் யாரோ அவர்கள் கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திராதவர்கள்னு சொல்றேன். இன்னும் புரியல? உங்களை கொண்டு போய் அம்மியில போட்டு அடிக்க, கர்த்தருடைய வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இவனுக்காக ஜெபித்ததே தப்பா போச்சு, இவன் நம்மளை ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இனிமே தான் இருக்கு விளையாட்டெல்லாம், இனிமே தான் இருக்கு ஒவ்வொன்றா இருக்குது. நான் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை மண்ணில் விழாது. அல்லேலூயா. இவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று, ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம். நிறைய வீட்டில் கர்த்தருடைய உபதேசம் இன்னும் போகல. கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. சத்தம் போட்டு ஆமேன். எல்லாரும் சத்தமா ஆமேன். இன்னும் சத்தமா இல்லையா சொல்லுங்க. இங்க பாருங்க, என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். உபதேசம் இல்லை. ஆண்டவரோட இங்க பாருங்களேன், கடைசியா பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன? என் கட்டளைகள் யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படித்தானே சொன்னாரு.
சொல்லுங்க. அப்போஸ்தலர் 5:42 என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 5:42 என்ன சொல்லுது? தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதே 11:26 என்ன எழுதியிருக்கு? அப்போஸ்தலர்ல 11:26 ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து. நல்லா கவனிங்க, எங்க கூடியிருந்து? எல்லாரும் சொல்லுங்க, எங்க கூடியிருந்து? ஒரு வருஷமா நம்ம சபைக்கு ஒழுங்கா வந்தாதான் கல்யாணம், ஞானஸ்நானம், குடும்பத்துக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்று பெயர் வழங்கிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இதைத்தாங்க பவுல் சொல்லி சொல்லி வேதனைப்படுறார். இதே அப்போஸ்தலர் 18:11 என்ன சொல்றாருன்னா, 18:11 ஒரு வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இங்க பாருங்களேன், தலைமை சபை விசுவாசிகள் மட்டும் எனக்கு அனுமதி கொடுத்து, சகைராஜ் பிரதர் நீங்க இனிமே எங்களுக்கு வேண்டாம், நீங்க கீரனூர் பக்கம் போய் ஒரு வீடு பிடிச்சி வாடகைக்கு இருந்து தென்னந்தரையம்பட்டி சபையை நிரப்புங்க அப்படின்னு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, 2026 நான் சபையை நிரப்பி காமிக்கிறேன். அட ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா, ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று. நான் சவால் விட்டு சொல்றேன், 2026 தென்னந்தரையம்பட்டியை நிரப்பி காமிக்கிறேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா? வாரம் ஒரு கூட்ட மண்டபத்தில் நடத்துவேன். எக்கச்சக்க புது ஆத்துமாக்கள் வரும். அம்புட்டு மீனையும் பிடிச்சி கொண்டு போய் தென்னந்தரையம்பட்டியில் போடுவேன். ஏங்க ஒரு ஊழியக்காரன் பம்பரமாக சொல்லலுங்க, தரிசனத்தை எல்லாருக்கும் சொல்கிறேன். இது தென்னந்தரையம்பட்டின்னு மெயினாக நான் பேசலை. அடுத்தது குறி வச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு வருஷம் 6 மாதம் தங்கி ஆரோக்கிய சாமி என்ன பண்ணுறாங்க? அவங்க தான் வந்து என் ரூமில் எனக்கு அறந்தாங்கிய கொடுன்னு கேட்டாங்க. டெய்லி காலையில் சோறை கட்டிக்கிட்டு அறந்தாங்கி போயிடுறாங்க. சாப்பாடை கட்டிக்கிட்டு அறந்தாங்கி போயிட்டு காலையில் போயிட்டு நைட்டு தான் வர்றாங்க. அறந்தாங்கியே கடைன்னு கிடக்கிறாங்க. ஒரே தரிசனம், இந்த வருஷத்துக்குள்ளே அறந்தாங்கி நிரப்பப்படணும், ஆவுடையார் கோயில் நிரப்பப்படணும், மணமேல்குடி நிரப்பப்படணும். சில பேருடைய முகம் சரியில்லை, புல்பீட்டை விட்டு இறங்கி வா பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இருக்கு. உங்களை இங்கேருந்து பார்த்தாலே நான் மார்க் போட்டுருவேன், நீங்கள் என்ன முகத்தோடு இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கன்ட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:20 என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 20:20 பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி, அடுத்த வசனம், தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ஒருவேளை தப்பி தவறி பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை வருமானால், வீடுகள் தோறும் ஊழியம் செய்வதை தவிர வேற வழியே கிடையாது. இதை 25 வருஷங்களுக்கு முன்னாடி 12 தாலுக்காவிலையும் ஹவுஸ் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி MITயில் பெட்ரோலை வச்சுக்கிட்டு நான் போய் ஒவ்வொரு தாலுக்காவா ஹவுஸ் சர்ச்சஸ் ஃபார்ம் பண்ணேன். வீட்டு சபைகளை நான் ஏற்படுத்தினேன். நான் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சனோ அங்கெல்லாம் இன்னைக்கு சபை வந்திருக்குது. அல்லேலூயா. நான் இப்பயே உங்கள்கிட்ட சொல்றேன், தைரியமா ஹவுஸ் சர்ச்சஸ் ஃபார்ம் பண்ணுங்க. உங்க வீடுகளை சபைக்கு திறந்து கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏங்க புதுக்கோட்டையில் 10 சபை வரட்டுங்க. நீங்க திருக்கோரணத்தில் இருந்தால் திருக்கோரணத்துலேருந்து ஏன் இங்கே வரைக்கும் வர்றீங்க? உங்கள் வீட்டை திறந்து கொடுத்து அங்கே ஒரு 10 ஆத்மாவை இழுத்து போட்டு ஒரு சபை ஆரம்பிங்க. நான் இன்னைக்கே டேனியல் அண்ணனை நிற்க வச்சு பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே திருக்கோரணம் பாஸ்டர்னு சொல்லிவிடுறேன்.
சத்தம் வர மாட்டேங்குதே. லீமா எதுக்கு பூங்கா நகர்லேருந்து இங்கே வர்ற? பூங்கா நகர்லேயே உன் வீட்டை திறந்து கொடுத்து ஜப வீடாக மாற்று. உன் வீடு ஜப நகராக மாறட்டா. நான் இப்படி தான் நான் பேசுகிறேன். இவ்வளவு தூரத்துக்கு ஏன் வர்றீங்க? உங்கள் வீடுகள் ஜபமயமாகட்டும். அல்லேலூயா. ப்ரீ பிளான், ஆயத்தமாங்க. என்ன வேணாலும் இந்த தேசத்தில் நடக்கலாம். இது ஒரு பொல்லாத தேசம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை பாருங்க. விசுவாசிப்பதை குறித்து நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சரி, நான் ஒரு 3 வசனம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம். என்ன உபதேசம்? சிலுவை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன உபதேசம்? சிலுவைங்கிறது ஒரு உபதேசம். சிலுவையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம்ல. நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட இடம். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குமா? ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலன். அதே கொலேசியர் 1:28 படிங்க. கொலேசியர் 1:28 படிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இப்ப இது என்ன உபதேசம்? இது என்ன உபதேசம்? எல்லா ஞானத்தோடும் பேசுகிற உபதேசம். இது என்ன உபதேசம்? எல்லா ஞானத்தோடும் பேசுகிற உபதேசம். முன்னாடி சொன்னேன்லம்மா, புருஷனுக்கு மனைவி அட்வைஸ் பண்ணாதீங்கன்ட்டு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுங்க. 1 தீமோத்தேயு 2:12. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. ஒரு நிமிஷம், எல்லா பெண்களும் படிங்க. பெண்கள் மட்டும். அவர்கள் எப்படி இருக்கணுமா? கல்யாணம் ஆனவங்க மட்டும் பெண்கள் படிங்க. எல்லா பெண்களும் இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. கல்யாணம் ஆன பெண்கள் மட்டும் ஒரு முறை படிங்க. இது ரொம்ப கோபமாக படிக்கிற மாதிரி தெரியுது. ஆக மொத்தம் நம்ம உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல். மனைவிமார்கள் அன்கண்ட்ரோலாக போகிறது நல்லதில்லை. இது ஆவியானவர் எச்சரிக்கை சொல்கிறதுனால எச்சரிக்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருக்கிற கணவரை கண்ணியமாக நடத்துங்க. சத்தம் வராது தெரியும். காணிக்க போட மாட்டீங்க தெரியும். எடுத்த காணிக்கையை பர்சுக்குள்ளே வைப்பீங்க தெரியும். எனக்கு கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. புருஷனை ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும். புருஷனை டாய் போய் வாய் ஹாய் வாய் ஹாய் இதெல்லாம் ஒரு நாள் அனுமதிக்க முடியாது. அல்லேலூயா. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை. சகாயராஜா உத்தரவு கொடுக்கறதில்லை. அடங்கிதான் இருக்கணும், அமைதியாக தான் இருக்கணும். யோ இந்தாயா தொலைச்சு போடுவார் அவர். கர்த்தர் தொலைச்சு போடுவார். அல்லேலூயா. அவள் அமைதலாக இருக்க வேண்டும். இதுதான் உங்க மேல. இப்படி போட்ட போயிருந்த டைவர்ஸே வந்திருக்காதே, பிரிவே வந்திருக்காதே, குழப்பமே வந்திருக்காதே. கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருப்பாரு. சரி, நான் நிறைய பேசணும்னு ஆசை தான். உங்கள் கை கிடியாரத்தை பார்க்குறது என் கை கிடியாரம் இல்லாமல் இருக்கு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2வது, அவ்வளோதான் முடிச்சிட்டேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். இது என்னங்க உபதேசம்? இது என்ன உபதேசம்? சிலுவையை பற்றிய உபதேசம், எல்லா ஞானத்தோட உபதேசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். இப்போ கவனிங்க, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்தில் நம்பர் 1 என்னது? கைகளை வைக்குதல். கைகளை வைக்குதல்னா என்ன? வியாதிஸ்தர்கள் மேலோ இல்லை யார் தலையின் மேலே கை வைக்கும் போது ஒரு ஊழியக்காரர் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஆள் பாவத்தில் விழுந்து கிடப்பான்.
அது ஊழியக்காரனை பாதிக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இரண்டாவது செய்தி. மூணாவது செய்தி நித்திய நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை என்ன செய்யணுமா? பூரணராகும்படி கடந்து போவோமாக. அப்ப என்ன செய்யணும்? நித்திய வாழ்வு, இரண்டாம் வருக, சீக்ரெட் கம்மிங், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், 1000 வருட அரசாட்சி, நித்திய ஆக்கினை, இப்படிப்பட்ட உபதேசங்கள் சபைக்கு ஆண்டவருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் சீக்கிரமாக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 3 நாட்கள். நம்ம ஏற்கனவே ஒரு ஐயா வந்தார் தெரியுமா? எங்கேருந்து வந்தார்? ஒய்கேபி ஹென்றி ஐயா. திரும்ப கூப்பிடலான்னு இருக்கிறேன். ஞாபகம் இருக்கு அந்த ஐயா நம்ம சபைக்கு வந்தது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அவரையோ அல்லது இன்னொரு தேவ மனுஷனுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் அது நடக்கும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆனால் முகத்தில் அப்படி தெரியல. முகம் கீழே இறங்கி வா பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் எழுமி நெல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. இந்த 37 இடத்துல 6:24 யோபு 6:24 எல்லாரும் படிங்க. இதுதாங்க ஆவிக்குரிய ஜீவியம். நான் எங்கே கெட்டு போனனோ அங்கே எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் திருத்திக்கிறேன். அப்படி சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் தேடுறார். குணமாக்குகிற வல்லமையில் முதல் குணமாக்குகிறது எது தெரியுமா? நம்ம ஆத்துமா குணமாகிறது தான். ஆத்துமா குணமாயிருச்சுனாவே சரீரம் குணமாயிரும். அல்லேலூயா. யோபு மாதிரி நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் எதில் தவறினேனோ. இந்த மாதிரி ஏங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் தேடுறார். நான் எதில் தவறிட்டேன் அதை சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? நல்ல தகப்பனே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவரே, உம்முடைய குணமாக்குகிற வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கிறதப்பா. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைப்படுவீராக. நான் எதிலே தவறினேனோ அதிலே எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை. எங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, அவர் செய்த சகல உபகாரங்களையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக.